மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி எங்களுடைய தலைவர் முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் இருக்கும் திசை நோக்கி என்னுடைய முதல் வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் தன்னுடைய நிர்வாக திறமையால் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உயர்த்திய ஓய்வறியா உதயசூரியன் திட்டங்கள் மூலம் மக்கள் உள்ளங்களில் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் கலந்து கொள்வதை எப்படியும் தடுத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் சில சதிகாரர்களால் விரிக்கப்பட்ட சதிவலையை கிழித்தெறிந்துவிட்டு அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு சதிகாரர்களின் முகத்திலே கரியை பூசிவிட்டு இன்று கம்பீரமாக சிங்கமென இந்த அவையிலே வீட்டிற்கும் எங்களுடைய இளைய தலைவர், இந்த அவையில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய இளைய கலைஞர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே இன்று எனக்கு இந்த மானிய கோரிக்கையின் மீது பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய தங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியையும் என்னுடைய தொகுதி மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு நடைபெறக்கூடிய விவாதங்கள் எல்லாம் நேரலையிலே இன்றைக்கு அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய வகையிலே நாம் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். எனவே மக்கள் மனதிலே பல்வேறு கருத்துக்கள் எழுகின்றது எங்களுடைய விவாதங்களை பற்றியெல்லாம், நம்முடைய நடைமுறை பற்றியெல்லாம். எனவே மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை என்னுடைய மக்களுடைய குரலாகத்தான் நாம் இங்கே ஒலிக்க வேண்டும். அவருடைய பிரதிநிதிகள் அந்த ஒரு சில கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களாக இந்த அவையிலே ஒரு குறைந்த நேரத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதற்கு பிறகு நான் மானிய கோரிக்கைகளை பேசலாம் என்று கருதுகின்றேன். அதற்கு முன்பாக இந்த அவைக்கு இன்னும் ஒரு கருத்து உங்கள் மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மைனாரிட்டி கமிஷனுடைய சேர்மனாக மரியாதைக்குரிய திரு ஜெரால்டு ஃபெலிக்ஸ் அவர்களை இந்த அரசாங்கம் நியமித்திருக்கின்றது. அந்த போஸ்ட் ஒரு ஸ்டாச்சுட்டரி போஸ்டாக இன்றைக்கு மதிக்கப்படுகின்றது. ஸ்டாச்சுட்டரி போஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தொடர்பான தொலைக்காட்சி விவாதங்களிலேயோ கருத்துக்களையோ மற்றவர்களை அபியூஸ் பண்ணக்கூடிய அளவிலே பேசக்கூடாது, பங்கெடுக்கக்கூடாது என்பது சட்டப்படியானது. நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன் ஆக்ட் 2010 அதைத்தான் சொல்கிறது. அதில் ஒரு உறுப்பினர் தகுதி நீக்கம் அல்லது தலைவர் தகுதி நீக்கம் என்று சொன்னால் சாப்டர் 2 அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பீனியன் ஆஃப் த கவர்மெண்ட் ஹேஸ் நோ அபியூஸ்ட் the position of chairperson or member as the case may be as to render that person's continuance in the office determinate to the public interest. எனவே நான் உங்கள் மூலம் அந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம், அவரை நியமித்திருக்கின்றீர்கள், நாங்கள் அதில் தலையிடக்கூடிய தேவையில்லை. இருந்தாலும் இது போன்ற அரசியல் விவாதங்களிலே அவர் பங்கு கொள்வதை இந்த சட்டப்படி தடுக்க வேண்டும் அல்லது அது தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவரை இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக இந்த அரசை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1977 இருந்து என்னுடைய அரசியல் பணியை நான் தொடங்கியவன். 1978 மாணவர் திமுகவிலே நான் உறுப்பினராக இருந்தவன். பலருக்கு இதெல்லாம் தெரியாது. 1986 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அண்ணன் நேரு அவர்கள் போல அவர் சேர்மனாக இருந்தார். நான் ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக அன்று 86 பொறுப்பேற்றதிலிருந்து 40 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்திலே பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொதுப்பணியை, மக்கள் பணியை நான் ஆற்றி கொண்டு வருவது பலருக்கு உங்களுக்கு தெரியும். அதே போல் நம்முடைய அண்ணன் நேரு அவர்கள், அண்ணன் வேலு அவர்களெல்லாம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுப்பணியிலே, அரசியல் பணியில் ஈடுபட்டு இந்த அவையிலே பல ஆண்டு காலம் இருந்தவர்கள். அதே போல் நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 77 இருந்து இந்த அவையில் இருக்கின்றார்கள். ஏன் பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்களே கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 1980 இந்த அவைக்கு வந்து பொது சேவையிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டு
இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உன்னிப்பாக நீங்கள் பார்த்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முழுசாக பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். ஓரளவு பேலன்ஸ் பண்ணி இந்த பக்கமும் பார்க்குறீங்க, அந்த பக்கமும் பார்க்குறீங்க, ரெண்டு பக்கமும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இந்த அவையை கொண்டு போக வேண்டும், அமைதியாக நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். அதற்கு முழுமையாக எங்களுடைய தலைவருடைய தலைமையிலே நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே நிலை என்னன்னு சொன்னால், இந்த இதில் போகிறதில் மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே வருவார்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இத்தனை ஆண்டு காலம் சட்டமன்றத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை பார்த்து என்ன கேள்வி கேட்பார்கள்? மக்களுக்கு தேவையானதை, மக்கள் என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, மக்கள் என்ன பிரச்சனையில் இருக்கின்றார்களோ அந்த பிரச்சனையை கேள்வியாக ஆளுங்கட்சியிடத்திலே கேட்பார்கள். ஆளுங்கட்சி உறுப்பினுடைய கடமை என்ன என்று சொன்னால், என்ன கேள்வி எதிர்க்கட்சிக்காரர்கள் கேட்கின்றார்களோ அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த அவையை அமைதியாக நடத்துவதற்கு முயலக்கூடியவர்கள் தான் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். இந்த நடைமுறை தான் இப்போலாம் இருந்திருக்கு. சில நேரங்களில் சலசலப்பு வருவது சாதாரணமாக. ஆனால் இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தொடரை நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்னா, நம்ம பிரச்சனையை எதிர்க்கட்சி போய் பேசுகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, ஆனால் பிரச்சனை என்ன கேள்வியை கேட்கிறாரோ அந்த கேள்விக்கான பதில் ஆளுங்கட்சி தருவதில்லை. ஆனால் ஆளுங்கட்சி என்ன சொல்லுது? ஏதாவது தேவையில்லையா சில பிரச்சனைகளை சுற்றி வளைச்சு கொண்டு வந்து கடைசியில் எதிர்கேள்வியை போடுறாங்க எதிர்கட்சிட்ட. அந்த எதிர்கேள்வியை போடுகின்ற பொழுது சில வார்த்தைகளை எதிர்கட்சியில் உள்பவர்களுடைய உறுப்பினர்களை அவருடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலே, ப்ரொவோக் பண்ணக்கூடிய வகையிலே சில வார்த்தைகளை போடுகின்ற காரணத்தால் உங்களை அவர்கள் தர்ம சங்கடத்திற்குள்ளாக்குகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பதில். பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் அவர்கள் இங்கே ஒரு கருத்தை சொன்னார்கள். மானிய கோரிக்கையிலே நீங்கள் பேசுகின்ற பொழுது மானிய கோரிக்கையிலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். மானிய கோரிக்கையில் தான் பேசணும். இருந்தாலும் கூட பல பேர், பல உறுப்பினர், அன்றைக்கு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கூட மானிய கோரிக்கையிலான விவாதத்திற்கான பதிலுரையே இல்லாமல் 1 மணி நேரம் ஏதோ பொதுக்குழுவிலே பேசுவது போல பல்வேறு கருத்துக்களை சுவாரஸ்யமாக சொன்னார்கள். நாங்களும் அந்த 1 மணி நேரம் இருந்து கேட்டுகிட்டே தான் இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு பதிலுரை சொல்லுவார் பார்த்தா பதிலுரை இல்லை. அதனால் 1-2 மக்களுடைய கருத்துக்களை மட்டும் நாங்கள் எடுத்து வைத்து விட்டு இந்த அவையினுடைய கவனத்தை ஈர்த்து விட்டு நான் போகிறேன். ரெண்டாவது, நான் மிக பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைய விட்டுட்டேன், முக்கியமான என்ன நீங்கள் குறுக்கிடுவீங்க. இந்த அவையை பொறுத்தவரையில் 234 உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அவை இது. 227 பேர் இருக்கும் உள்ளடக்கிய அவை இது. ஆனால் இந்த இருப்பது 227 பேர் இங்கே இருக்கின்றார்கள். ஒரு தொகுதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 தொகுதிகளை போட்டியிட்ட காரணத்தால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்து விட்டார். அதுபோக 6 உறுப்பினருடைய பணி இடம் இங்கே இன்றைக்கு காலியாக இருக்கின்றது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவங்களுடைய விருப்பம், ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆகிவிட்டது. ஒரு தேர்தலிலே போட்டியிடுவது, வெற்றி பெறுவது எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். 1 மாத காலம் கடுமையாக அந்த 6 உறுப்பினரும் அங்கே பணியாற்றியிருப்பார்கள். மக்கள், வாக்களித்த மக்கள் 60 வயது 70 வயது 80 வயது தாண்டியவர்களெல்லாம் நடக்க முடியாத அளவிலே கூட அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து இவருக்கு ஓட்டு போட வேண்டும், இவர் ஓட்டு போட்டால் இந்த தொகுதி மக்களுக்கு நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து அங்கே வாக்களிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. அதுபோல் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு களிப்பு இருக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி, அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி, அவருடைய நண்பர்களுக்கும் சரி, அவருக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும். 5 ஆண்டு காலம் இந்த எம்எல்ஏ பதவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய மரியாதை, இதையெல்லாம் ஒருவர் இழந்துவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ளாக ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால், இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரே தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார்.